வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:54. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:41 வரை. ஷஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை. சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை. சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:06 வரை. பூசம் பின்பு ஆயில்யம். மேஷராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். வேகமாக செயல்படுவீர்கள். மகிழ்ச்சிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி மாற்றங்கள் கிடைக்கும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். எதிலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை அனுகூலங்கள் ஏற்படும். ரோகிணி நெருக்கம் உண்டாகும். மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். லாபமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களிடையே நெருக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரீஷம் நெருக்கம் உண்டாகும். திருவாதிரை வருமானம் கூடும். புனர்பூசம் நிம்மதி ஏற்படும். கடகராசி நேயர்களை, எதிர்பார்த்த திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பொருள் வரவுகளுக்கேற்ப செலவுகள் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும். பூசம் யோசித்து செயல்படவும். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்ம ராசி நேயர்களை, மேலதிகாரிகளிடம் நன்மையான நிலை ஏற்படும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும். எதிலும் ஆர்வம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். மகிழ்ச்சியான நிலையும் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் கௌரவங்கள் கூடும். பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். கன்னிராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிலும் மனமகிழ்ச்சி உருவாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். இடமாற்றம் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் லாபங்கள் உண்டாகும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும். சுவாதி ஆர்வம் ஏற்படும். விசாகம் வருமானம் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதளவில் நிம்மதி கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் ஆதரவுகள் கூடும். கேட்டை ஆர்வம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். பூராடம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே,
பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும். பேச்சு திறமையால் வருமானம் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் மாற்றங்கள் கிடைக்கும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி யோசித்து செயல்படவும். மீனராசி நேயர்களை, விடாப்பிடியாக செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். செலவுகள் அதிகமாகும். திடீர் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்களும் கிடைக்கும். லாபங்கள் உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புகழும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி லாபமான நாள். ரேவதி பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.